இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்குங்க ஒரு ஜில்லுன்னு டேஸ்ட்டான ஜவ்வரிசி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோங்க. அந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்துங்க வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க ஜவ்வரிசி ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து 3/4 கப் எடுத்துக்கிறேனுங்க. இது வந்து மாவு ஜவ்வரிசி பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துருக்கிறேன். இப்போ வந்துங்க ஒரு பாத்திரத்தில் வந்துங்க 4 கப் தண்ணி எடுத்துருக்கேனுங்க. 3/4 கப்பு ஜவ்வரிசிக்கு நம்ம 4லேருந்து 4.5 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து நம்ம அடுப்பு வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து ஜவ்வரிசி போட்டுடலாங்க. இந்த ஜவ்வரிசி வந்துங்க நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, அந்த அளவுக்கு வந்துடும். பாருங்கள், ஜவ்வரிசி வந்துருச்சு. இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துங்க ஒரு வடிகட்டியில் வடிச்சிடலாங்க. இதுக்கப்புறம் வந்துங்க கொஞ்சம் குளிர்தண்ணி வந்து மேலே ஊற்றிடலாங்க. அப்புறம் வந்து ஜவ்வரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இது வந்து உரமாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கஸ்டர்ட் செய்யறதுக்கு அடுப்பு வந்து பாத்திரம் வச்சுருக்கணுங்க. நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதி வரட்டுங்க. நீங்கள் பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம இப்படி தான் காய வைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பால் காஞ்சிட்டு இருக்குதுங்க. அதுக்கு இடையில் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க கஸ்டர்ட் பவுடரு. இதில் வந்து நம்ம பாலை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிலாங்க. பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சி பொங்கி வருது. நல்லா கலந்து விடலாங்க. இதைய இந்த கஸ்டர்ட் பவுடரிங்க நம்ம கலந்துகிட்டே ஊற்றிடலாங்க. அப்போ கெட்டியாகாமல் இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் ஊற்றிங்க 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டேன். நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சுங்க. இது கூட வந்துங்க ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த மில்க் பவுடர் போட்டதுங்க கொஞ்சம் திக்னஸ் ஆகும். நம்ம கஸ்டர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. பாருங்கள், சுகர் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிக்க விட்டேன். கொதிச்சிருச்சுங்க. இந்தளவுக்கு திக்னஸாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். ரொம்ப திக்னஸாக இருந்ததுன்னா ஆறுனா ரொம்பவே திக்காயிருங்க. அதனால் வந்து இந்தளவுக்கு இருக்கப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாங்க. நம்ம காய்ச்சின கஸ்டர்ட் வந்து ஆறிட்டுக்கிட்டுங்க. அதுக்கு இடையில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடணும் இல்லைங்களா, அது ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து மாதுளம்பழம், ஆப்பிள், திராட்சைங்க, பனானா எடுத்துக்கிறேனுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா பன்னீர், திராட்சை இது மாதிரி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருந்துச்சுங்க ஃப்ரூட்ஸு, அதனால் இது மட்டும் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஆப்பிள்லாம் வந்துங்க கட் பண்ணி எடுத்து வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம கொதிக்க ஆற வச்சோம் இல்லைங்களா, கஸ்டர்டு நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கலந்துக்கலாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டுங்க, இதை கலந்துக்கலாம். ஒவ்வொன்றா கலந்துக்குங்க. ஆப்பிள், பனானாங்க, கிரேப்ஸு, உங்களுக்கு மாம்பழம்லாம் கிடைச்சாங்க கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். அது கூட வந்துங்க நம்ம வேக வச்சு இல்லைங்க ஜவ்வரிசி, அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுலாங்க. இது மாதிரி வெயில் காலத்துக்கு வந்துங்க ஜவ்வரிசிலாம் போட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குது. உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க. எல்லாம் கலந்து விட்டுட்டேன். இதை வந்துங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுங்க நம்ம ஜில்லுன்னு பரிமாறலாங்க. பாருங்கள், 2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்துட்டுங்க. ரொம்ப ஜில்னஸாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டான ஜவ்வரிசி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. செஞ்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சிட்டிங்கன்னா கூட அப்பப்போ எடுத்து குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி அளவு கூட செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.